இனி அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, உலகம் தழுவின நிகழ்வு, கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் ரிவைவல். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த புத்தகத்தில் நிறைய செய்திகள் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த எழுப்புதல் இவ்வளவு முக்கியமானது? இந்த எழுப்புதலுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் எதற்காக இந்த எழுப்புதலை அவசரப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எழுப்புதல் வந்தால் தான் இயேசுனுடைய வருகை இந்த பூமிக்கு வர முடியும். இந்த எழுப்புதல் வரலன்னா இயேசுனுடைய வருகை தாமதமாவதை தவிர வேறு வழி இல்லை. இயேசுனுடைய வருகை இந்த பூமியில் வரணும்னு சொன்னால் அதற்கு முந்தி இந்த எழுப்புதல் வரணும். ஏன் இந்த எழுப்புதல் வரணும்? இயேசுவின் வருகைக்கும் இந்த எழுப்புதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டால், உலகத்தினுடைய கடைசியில், உலகத்தினுடைய முடிவிலே இயேசுனுடைய வருகை இந்த பூமியிலே நடக்கும். இயேசு இந்த முறை 2 முறை வரப்போகிறார். முதல் தடவை அவர் வந்தது நமக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தையாக நம்ம பிறந்த மாதிரி ஒரு மனித சாயலை எடுத்து ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்து ஏறத்தாழ 33.5 ஆண்டு காலம் நம்ம கூட தங்கி, அவர் ஒரு தேவன் என்பதை போல காட்டிக்கொள்ளவே இல்லை 30 வயசு வரைக்கும். அதுக்கு பிறகு கூட ஒரு அடிமையை போல, ஒரு ஊழியக்காரரை போல தன்னை காட்டிக்கொண்டு 3 வருஷம் ஊழியம் செய்து குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் நிறைவேற 3ஆவது நாளிலே உயிரோடு எழும்பினார். அது நமக்கு தெரியும். அந்த முறை இயேசு வந்தபோது இவர் தெய்வம் உலகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார் என்ற செய்தி ரொம்ப கொஞ்சம் பேருக்குத்தான் தெரியும். அதிலும் கொஞ்சம் பேர் தான் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு பெருவாரியான உலகத்துக்கு அது தெரியாது, அது தேவையும் இல்லை. இயேசு வந்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் தான் இனிமேல் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற போகிறது. முதல்ல இயேசு வந்து உயிரோட ஊழியத்தை நிறைவேற்றினார். மரித்த பின்பு அவருடைய இரத்தம் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறது. இப்போ வரைக்கும் நீங்கள் யார் என்னென்ன ஊழியங்கள் செய்தாலும் அந்த இரத்தத்தை வச்சு தான் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடிகிறது. அப்போ அந்த திட்டம் நிறைவேறிவிட்டது. 2வது முறை இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இயேசுனுடைய சீஷர்கள் ஒலிவமலையில் உட்கார்ந்து அங்கே இருந்தபோது ஒரு சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்டாங்க. கர்த்தாவே, உம்முடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய அந்த முடிவுக்கும் அழிவுக்கும் கடைசிக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. நிறைய அடையாளங்களை இயேசு சொன்னார். அதே மலையில் இயேசு உயிரோட வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருடைய சீஷர்கள் அண்ணாந்து அவரை பார்த்து கொண்டு ஆச்சரியத்தோடு நிற்கிறாங்க. அப்போ 2 தேவ தூதர்கள் பக்கத்தில் இறங்கி வந்து, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்ற ஒரு சத்தியத்தை சொன்னாங்க. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். எப்போ வரப்போகிறார்? இயேசு இந்த உலகத்தினுடைய முடிவிலே, முடிவின் கடைசியில் இயேசுவின் வருகை ஆரம்பிக்கிறது. அதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் இயேசு வருவார் என்று எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வெளிப்படையாக வேதம் சொல்லுது, அவருடைய சீஷர்களுக்கு இயேசு சொன்ன போது உலகத்தின் முடிவுக்கும் அவர் வருகைக்கும் 2 நிகழ்ச்சியும் ஒன்றாக்கி இருக்கிறாங்க. அப்போ இயேசுனுடைய வருகை என்பது அந்த உலகத்தினுடைய முடிவிலே நடக்கக்கூடிய சம்பவம். இந்த முறை இயேசு ஒரு குழந்தை போல வரப்போகிறதில்லை. ஒரு ஏழை வீட்டில் பிறந்து நம்மை போல பிறந்து வரப்போகிறதில்லை. உயிர்த்த சரீரத்தோடு இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அங்கிருந்து அவருடைய தூதர்களோடு இறங்கி வரப்போகிறார். முதல் தடவை வரும்போது சிங்கிளாக வந்தார் இயேசு. இப்போ ஒரு பெரிய படையோடு வரப்போகிறார். இயேசுனுடைய வருகையின் நோக்கம் என்ன இந்த முறை அப்படின்னு கேட்டால், இந்த பூமியை பிடித்து இந்த பூமியை 1000 வருடம் அரசாளுமை செய்வது, ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணுவது. முதல் முறை வந்தபோது அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கவில்லை, ராஜாக்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கவில்லை, அரண்மனைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கவில்லை. இனி இயேசு வரும்போது இழந்து போன இந்த உலகத்தை மறுபடியும் பிடித்து இதில் 1000 வருடம் அரசாளுமை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற எல்லா ராஜ்யங்களை கவிழ்த்தி ஒட்டுமொத்த உலகத்தை ஒரே உலகமாக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே ராஜா அவர் இயேசு. நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் அவர்தான் ராஜா, இந்தியாவுக்கு போனாலும் அவர்தான் ராஜா, சென்னைக்கு போனாலும் அவர்தான் ராஜா, காஞ்சிபுரத்திலும் அவர்தான் ராஜா. இயேசுனுடைய ராஜ்யம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் நீடித்திருக்கும். அப்போ இயேசு இந்த முறை வந்து உடனே 30 வருஷத்தில் பரலோகத்துக்கு அவர் ஏறி செல்ல போகிறதில்லை. 1000 வருடம் இங்கே இருக்க போகிறார்.
எப்படி இருக்க போகிறார்னா ராஜாவாக இருக்க போகிறார். அதான் பெருசுங்க. அப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் உலகத்தில் அரசியல் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்கிறது, ஒவ்வொரு ஆளுமை இருக்கிறது, ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஆளுமை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு வரும்பொழுது இப்படி உடைந்த ராஜ்யங்கள் இருக்காது, ஒரே ராஜ்யமாக இணைக்கப்படும், பூமி முழுவதும் அரசாளுமை செய்யப்படும். இயேசு முதல் முறை வந்தபோது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர் அப்படின்னு. அவருடைய வருகையினுடைய நோக்கத்தை சொன்னார், இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறேன் என்றார். எதை இழந்தார் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தை இயேசு இழந்து விட்டார், மனிதர்களை ரட்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுக்கு 2 கடமை இருக்குது, மனிதர்களை ரட்சிக்கணும், இழந்த உலகத்தை மீட்கணும். இந்த உலகத்துக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பு ரொம்ப சின்னது. இன்னைக்கு பிறக்கிறோம், கொஞ்ச நாள் வாழ்கிறோம், இருக்கிற வரைக்கும் இது எனது எனது எனதுன்னு சொல்லுகிறோம், நேரம் முடிந்தால் கடந்து போய்விடுகிறோம். நம்ம பயன்படுத்துறது யாரோ பயன்படுத்துகிறார்கள், நம்ம வாழ்ந்த இடத்துல யாரோ இருக்கிறாங்க, அப்புறம் இந்த உலகத்துக்கு நமக்கு தொடர்பே இல்லாமல் போய்விடுகிறது. ஃபோட்டோவில் போயிடுறோம், மறந்துடுறோம், நினைவு நாள் என்று ஒரு நாள் கூட நினைக்கிறது கூட இல்லை, அதோடு விட்டுடுறாங்க. அவ்வளோதான் இந்த உலகத்துக்கு நமக்கும். இந்த உலகத்தை நாம் இதுக்கு முன்னால் உண்டாக்கவும் இல்லை, பின்னால் இந்த உலகத்தை நம்ம கையில் வைத்து ஆளப்போகிறதும் இல்லை. ஒரு வழிப்போக்கன் போல கடந்து போகிறோம். ஆனால் இயேசுக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் அப்படிப்பட்டதல்ல. உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவருக்கென்று, அவர் மூலம், அவரால் உண்டாக்கப்பட்டது. அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கினது பிதா உட்கார்ந்து செஞ்சார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல், யாரால? இயேசுவால் அல்லாமல் உண்டாக்கப்படலையா. உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவருக்கென்று, அவர் மூலமாய், அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை இயேசு மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்து 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 உண்டாக்கினார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணு, மண், கல் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நல்லது நல்லது நல்லதுன்னு இருந்தால் மாத்திரம்தான் அதை அங்கே உருவாக்கினார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அப்படி நின்று பார்ப்பார், நல்லது. காற்றை உண்டாக்கிட்டு பார்ப்பார், நல்லது. கடலை உண்டாக்கி பார்ப்பார், நல்லது. யாருக்கு நல்லது? தான் படைக்க போகிற மனிதனுக்கு நல்லது. இப்படி பார்த்து பார்த்து படைச்ச ஒரு பூமியை ஒரு பழத்துக்கு போய் இழந்து விட்டானே மனிதன். ஒரு பழம், ஒரு பழத்துக்கு மனிதன் இழந்து விட்டான். நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது, இப்போ வேறு மாதிரி, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ரோட்டில் வியாபாரிகள் வருவாங்க, அம்மா ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம்பாங்க. இது எனக்கு எங்கே தெரியுதுன்னா, இது அங்கேருந்து வந்தது. பழத்தை கொடுத்து ஈயம்பித்தாளை வாங்கிட்டு போகிறது. இதை சாத்தான் அப்போவே ஆரம்பிச்சிட்டான் தொழிலா. பழத்தை கொடுத்து உலகத்தை வாங்கி விட்டான். வேற ஏதாவது கொடுத்து வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு லாஜிக் இருக்கும். ஒரு பழத்தை கொடுத்து வாங்கிட்டான் ஐயா. இயேசுவை பார்த்தார். இப்போ பார்த்தால் அவன் இதன் மேலே ஆட்சி செய்கிறான். மனிதர்கள் அடிமையாகி விட்டார்கள். பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டது. பூமியிலே சாபம் வந்து விட்டது. படைச்ச ஆளுக்கு தானே தெரியும். எவ்வளோ பார்த்து 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 கண்ணும் கருத்துமா படைத்தேன், எனக்காக உண்டாக்கினேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக உண்டாக்கினேன், மனிதர்களுக்காக உண்டாக்கினேன். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நல்லதுன்னு உண்டாக்கின எல்லாம் ஒரு நிமிஷத்தில் கையை விட்டு போச்சே. இதை மறுபடியும் எப்படியாவது பெறணும். இதில் அவருடைய ஈகோவை தூண்டுற மாதிரி இடையில சாத்தான் வேற ஒரு முறை. இந்த பழ வியாபாரி இயேசுவிடத்தில் வந்து அவர் உயரமான இடத்துக்கு கொண்டு போய், இதோ எல்லாவற்றையும் பார்த்தீரா, பூமியும் அதனுடைய நிறைவையும் அவருக்கு காண்பித்து, இதெல்லாம் என் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் உனக்கு தருவேன். எவ்வளோ தைரியமான வார்த்தை, எவ்வளோ மேட்டிமையான வார்த்தை. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், பார்த்து பார்த்து உண்டாக்கின தேவன் காலில் விழுந்தா அவன் தருவானா? விடலாமா? இயேசு யோசித்தார், இந்த பூமியை இழந்ததை ரட்சிக்க வேண்டும், இழந்ததை மீட்க வேண்டும். இந்த பூமியை ஆனால் கர்த்தருக்கு அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி. ஒரு நீதி, ஒரு சட்டம்னு எழுதிட்டார்னா அந்த சட்டத்திற்கு தானும் கீழ்ப்படிவார். அவர் கீழ்ப்படிவார். நம்ம மாத்திரம் கீழ்ப்படி வைக்கிறது இல்லை, அவரும் கீழ்ப்படிவார். சட்டத்துக்கு மீறி ஒன்றும் செய்ய மாட்டார். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. அப்படிதானே வசனம் போட்டிருக்கு. பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு எழுதி கொடுத்து விட்டார். அது கழுத்துப்பிடி கொடுத்தாலும் எழுத்துப்பிடி கொடுக்கடான்னு சொல்லுவாங்க. எழுத்தில் அவர் எழுதி கொடுத்துட்டார், பூமியை நான் மனிதர்களுக்கு கொடுத்தேன் என்று. அவ்வளோதான். இனி அந்த பூமியை மனிதன்தான் ஆள வேண்டும்.
பூமியில மனிதன் தான் இருக்க வேண்டும். மனிதன் இந்த பூமியில ஒரு காரியத்தை கேட்டால் தான் பரலோகமே செவி கொடுக்கும். அதனால்தான் கர்த்தர் மனிதர்களை ஜெபம் பண்ண சொல்லுகிறார், மரித்தவர்களை ஜெபம் பண்ண சொல்வதில்லை. கல்லறையில் அத்தனை ஊழியக்காரன் உள்ள படுத்திருக்கிறானே, RIPன்னு போட்டு ரெஸ்ட் இன் பீஸ் எழுப்பி ஜெபம் பண்ண சொல்ல வேண்டியதானே? அவங்க முன்னால் எவ்வளோ பெரிய பெரிய ஜெப வீரர்கள் மரித்திருக்கிறார்கள். மரித்தவனு கிடையாது, பூமியில உயிரோடு இருக்கிற மனிதன் தான் ஜெபிக்க முடியும். அது சட்டம், பரலோக சட்டம். பூமியை கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியில ஒரு காரியம் செய்யணும், நீங்க சொல்லணும், எங்களுக்கு இது வேணும், இதை செய்யணும்னு சொல்லணும். அது எவ்வளவு பேர் சொல்றாங்கன்னு கர்த்தர் பார்த்து தான் ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை அவர் செய்ய முடியும். இல்லாவிட்டால் அவர் நியாயத்தை தப்பினவராக, அநீதி செய்தவராக மாறிவிடுவார். பூமியை மனுஷனுக்கு கொடுத்துட்டு நீங்க எப்படி வந்து கிரியை செய்யலாம், எப்படி இந்த காரியம் செய்யலாம்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்ப பூமியை மனிதன் தான் ஆள வேண்டும். ஆனா பரலோகத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியாக இருக்கிறார்கள். தேவதூதனை பார்த்தால் ஆவியாக இருக்கிறான், தேவனை பார்த்தால் ஆவியாக இருக்கிறார். வசனம் அப்படித்தானே சொல்லு, நான் இதை தப்பா சொல்றேன்னா? தேவன் ஆவியாகவே இருக்கிறார், அப்படித்தானே வசனத்தில் இருக்கு. யாருமே மனிதன் மாதிரி இல்லை. அங்கே பார்த்தால் பரலோகத்தில் பரிசுத்த ஆவியானவரை பார்த்தால் அப்படி இருக்கிறார், பிதாவை பார்த்தால் அப்படி இருக்கிறார், கேப்ரியல் தேவதூதனை பார்த்தால் ஆவியாக இருக்கிறான், மிகாவேல் தேவதூதனை பார்த்தா கத்தி கித்தி வச்சிருந்தா கூட ஆவியாத்தான் இருக்கிறான். மனுஷன் மாதிரி ஒருத்தர் இல்லையே. அப்ப இந்த பூமியை மனுஷரை வச்சு பிடிக்கலான்னு சொன்னா எந்த மனிதனை எழுப்பினாலும் சாத்தான் சுலபமாய் வஞ்சித்து விடுகிறான். எவ்வளவு பெரிய ஆள் எடுத்தாலும், மோசையை நீங்கள் எடுத்து பார்த்தால் குறை இருக்கிறது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குறை இருக்கிறது. ஆபிரகாம் வந்து என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் எவன் சொல்ல முடியும்னு ஆபிரகாம் கேட்க முடியாது. ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கிறோம் நம்ம. ஆபிரகாம் கேட்டார்னா சொல்றதுக்கு. ஈசாக்கு சொல்ல முடியாது, யாக்கோபு சொல்லவே முடியாது. அவர் பேரே யாக்கோபு இல்ல, அவர் எப்படி சொல்ல முடியும்? யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தவான், ஒருத்தனும் சொல்ல முடியாது. ரூபன் தன் தகப்பனுடைய படுக்கையில் ஏறினானாமே, இவனை போய் என்ன செய்யறது? தாவீது உங்களுக்கு தான் தெரியுமே, தாவீதுடைய தந்திரமும் தெரியும், தாவீது எழுதின கவிதையும் தெரியும், பாட்டும் தெரியும் நமக்கு. யாரை என்ன செய்வது? மனிதன் பிறக்கும் போதே ஜென்ம பாவத்தோட பிறக்கிறான். பூமியில ஒரு மனிதன் பிறக்கும் போதே பாவியாய் பிறக்கிறான். சின்ன குழந்தைக்குள்ள பாவத்தின் வித்து இருக்குது ஐயா. பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறது, முதல் குழந்தை பிறக்கிறது, தூக்கி தூக்கி கொஞ்சுகிறோம். அந்த குழந்தை அப்படி இருக்கும்போது 1 வயசு 1.5 வயசு இருக்கும்போதே அடுத்த குழந்தை பிறந்துருது. 2 வயசு அந்த குழந்தைக்கு ஆகும்போது இன்னொரு குழந்தை பிறந்துருது. தகப்பனும் தாயும் அந்த குழந்தை தூக்குறாங்க. தூக்கும் போது இந்த குழந்தை முகத்தை பாருங்களேன். மதுரையிலே ஒரு பையன் அவனுடைய தங்கச்சி பாப்பாவை தூக்கி தூக்கி கொஞ்சறாங்கன்னு சொல்லி அதை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு அடிச்சிட்டான். நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அது யார் சொல்லி கொடுத்த அவனுக்கு? அது இயற்கையாகவே நமக்குள்ள பிறக்கும் போதே மனிதன் பாவத்தோடு தான் பிறக்கிறான். பாவ சுபாவம் இருக்கிறது. நல்ல குழந்தைய கூட கவனிச்சு பாருங்க, அம்மா கவனிக்கலன்னா அழுகிற மாதிரி அழுகும், கவனிச்சோன்னு அப்படி மெல்ல பார்க்கும். அப்படி அந்த திருட்டுத்தனம் இருக்கா இல்லையா? கவனிக்கலன்னா ஓன்னு கத்தும், கவனிச்சிட்டாங்கன்னா அப்படி மெல்ல பார்க்கும், அழுதுட்டு அப்படியே கண்ணை அப்படியே வச்சு பார்க்கும், நம்மளை கவனிக்கிறாங்களான்னு. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இயற்கையாகவே நமக்குள்ள இந்த பாவ சுபாவம் இருக்கு. ஆண்டவர் பார்த்தார், யாரை எழுப்பினாலும் இவன் 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 யார் எழுப்பினாலும் சாத்தான் ஒரு நொடியிலே தட்டிறானையா. பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, மாம்சத்தை ஜெயிக்க முடியவில்லை, பாவ சுபாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. தன்னைத்தான் ஜெயிக்க முடியாத ஒருவன் எப்படி இந்த உலகத்தை ஜெயிப்பான்? எப்படி சாத்தானை ஜெயிப்பான்? ஆகவே இயேசு பார்த்ததுக்கு வேற வழியே இல்லை. நாமே மனுஷனாய் போய் நாமே மனிதனாய் வந்தால்தான் இந்த உலகத்தின் ஆட்சியை நம்ம பிடிக்க முடியும். ஏனென்றால் பூமியை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். ஆகவேதான் இயேசு மனிதனாய் வெளிப்பட்டார். அவர் சொல்லும் போதெல்லாம் நீங்க பாருங்களேன், நீர் உன்னதமான தேவகுமாரன் சொன்னா கூட அவர் மூச்சுக்கு மூச்சு மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவார். ஏன் பயன்படுத்துகிறார் தெரியுமா? நான் மனுஷகுமாரன், எனக்கு இந்த பூமியில இப்ப ரைட் வந்து விட்டது, இந்த பூமியை நான் ஜெயிக்க முடியும், பூமியில நான் ஆள முடியும், பூமியில ராஜாவா இருக்க முடியும், பூமியை கைப்பற்ற முடியும். பூமியை மனுபுத்திரர் கொடுத்தார்ல, மனிதன் யாரும் தகுதியா இல்லையே, தேவனே மனிதனாய் இறங்கி வந்து விட்டார். எப்படி இருக்கும்? அவரே இறங்கி வந்து ஜெயிக்க முடியாததெல்லாம் ஜெயித்து காண்பித்து, மாம்சத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து,
இந்த உலகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றும் தகுதி உள்ள மனிதனா இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு ஒருத்தர் தான் இந்த பூமியை பிடிக்க முடியும், பிடிக்கணும். இந்த பூமியை பிடிச்ச அவருக்கு என்னன்னா, பார்த்து பார்த்து படைச்ச பூமி என் கண்ணுக்கு முன்னாலே சாத்தானால் பயன்படுத்தப்பட்டு பூமியில் இருக்கிறது எல்லாவற்றையும் தன்னுடைய இச்சைக்கும் பாவத்திற்குமாக மாற்றி வைத்து பூமியை அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நான் படைத்த மனிதர்கள் என் ரூபத்தின்படியும் சாயலின்படியும் இருந்த மனிதர்களை கேவலப்படுத்தி அசிங்கமாக்கி குடிக்க வச்சு விரிக்க வச்சு ரோட்ல விழ வச்சு, சாத்தானுக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் மனிதனை தம் ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைத்தாராம். மனிதனை பார்க்கும் போதெல்லாம் சாத்தானுக்கு எரிச்சலா இருக்கும். பாருங்களேன், ஒரு ஆளை, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளை இவன் போய் அடிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்வான்னா, அவர் மாதிரியே ஒரு உருவ பொம்மையை செஞ்சு செருப்பில் அடிப்பான். பார்த்துருக்கீங்களே? அடிக்கணும்னா நேராக போய் அந்த ஆளை அடியா, உருவ பொம்மை செஞ்சு எடுத்து வந்து அப்படியே செருப்பில் அடிச்சுக்கிட்டே வருவாங்க, தீ வச்சிருவாங்க. சாத்தானுக்கு இப்போ தேவனை ஒன்றும் செய்ய முடியாது, அவரை பார்த்தாலே கோபம் வருகிறது. ஆனால் தேவனுடைய முகத்தை வச்சு நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ என்ன செய்வது? அவர் மேல் இருக்கிற வெறுப்பெல்லாம் மனிதர்கள் மேலே காட்டுகிறான். கர்த்தருடைய கையில் பாட்டில் வச்சுட்டு அப்படியே கிடந்தா எப்படி இருக்கும்? அவரை செய்ய முடியாது, இவனை செய்வோம், வச்சு செய்வோம். சும்மா இல்லை, வச்சு செய்வோம். அவனை சாக்கடையில் விழ வைப்போம். இவர் போய் டாஸ்மாக்கு, ஒரு குடிமகன் போய் குடிச்சுட்டு அப்படி ஆன்னு கிடப்பார். சாத்தானுக்கு சந்தோஷம். கர்த்தரைத்தான் செய்ய முடியல, அவர் சாயல் தரிக்கப்பட்ட மனிதன். அவனை விழ வைப்போம், பாவத்தில் விழ வைப்போம், தீ வச்சுக்கிற வைப்போம், தற்கொலை செய்ய வைப்போம், கொலைகாரனா கொண்டு வருவோம், ஜெயிலில் வச்சு பார்ப்போம். ஆசை பூமியை கெடுத்து விட்டான். கர்த்தர் பார்க்கிறார், இந்த பூமியை முழுவதும் இழந்த பூமியை நான் திரும்ப பிடித்து ஒரு நாளாவது இந்த பூமியின் மேல ராஜாவாய் உட்கார்ந்திரணும். உண்மையிலே ஒரு நாள் தான், அவருக்கு ஒரு நாள் என்பது நமக்கு 1000 வருடத்துக்கு சமமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் உட்கார்ந்து காமிச்சிரு அந்த பூமியில, நான் தான் ராஜா. இது வரைக்கும் ஆட்டம் போட்டான் இல்லை, சாத்தானையும் அவனை சார்ந்தவர்களையும் பொல்லாத ஆவிகளையும் மனிதர்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்றவர் இருக்கிறானே அவர்களையும் கர்த்தர் பிடித்து பாதாளத்தின் சங்கிலிகளிலே 1000 வருஷம் கட்டி வைப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கட்டி வச்சுட்டு இதே பூமியில கர்த்தர் ராஜாவாய் வந்து வீற்றிருப்பார். அல்லேலூயா. அது சாத்தானுக்கு கொடுக்கிற செருப்படி. அப்படித்தானே? அந்த பூமியில இயேசு, பூமியில பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறி போய்விடும். கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் கிடைக்கும், பெட்ரோல் ஆறா ஓடும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எப்பொழுதும் ஆஸ்பத்திரி இருக்காது, மூடிடுவாங்க. டாக்டர்ஸ் நாங்கள் என்ன செய்வது? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் எல்லாரும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். அங்கே மரணம் இருக்காது. 1000 வருஷம் எவனும் சாக மாட்டான், அதான் உண்மை. 1000 வருடம். இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டால், இயேசு இந்த முறை இந்த பூமிக்கு திரும்ப வருவதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இது ஜஸ்ட் விசிட் அல்ல. அவருடைய நோக்கத்திற்கு உலகத்தை பிடிக்கணும், அதை 1000 வருட அரசாளுமை செய்யணும், எருசலேமிலே தன் சிங்காசனத்தை வைக்கணும். அதான் சென்டர். மகாராஜாவின் நகரம் சியோன். சியோன் பர்வதத்திலே கர்த்தருடைய வேதம் வெளிப்படும். தேவதூதன் அவன் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருப்பான், தள்ளிக்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போவான். பரலோகத்தின் சாயல் பூமியிலே வந்துவிடும். மனிதர்கள் நினைச்சால் அவர்கள் அவர்களோட பேசுவார்கள், கை குலுக்குவார்கள். இடையில இருக்கிற பேரியர் உடைக்கப்பட்டு விடும். ஒரு தரிசனம் பார்த்துட்டு வந்து நின்று தீர்க்க தரிசனம் பேசுகிறமே, நாளைக்கு சொல்லுவீங்க, ஐயா இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமா? வீட்டு கதவை திறந்தா 2 தூதன் நின்று கொண்டிருக்கிறான். கிச்சனுக்கு போனால் அவன் கையில் ஒரு பையை கொடுத்தா போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறான். 1000 வருட அரசாட்சியில் பரலோகமும் பூமியும் சமீபமாகி விடும், இணைக்கப்பட்டு விடும். எப்படி இருக்கும்? இயேசு ராஜாவா இருப்பார். அப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த முறை இயேசு வருவது பூமியை பிடிக்கத்தானே. பூமி அவர் பிடித்தால் இந்த பூமியிலே அவர் ராஜாவாய் வருவதற்கு என்ன முக்கியமா வேணும் அப்படின்னு கேட்டா, சிங்காசனம் வேண்டும், அது ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கு. கட்டிடங்கள் வேண்டும், இருக்கு, பிடிச்சாச்சு. ஒருவர் ராஜாவா இருக்க வேண்டுமானால் அவர் ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் வேண்டும். ஜனங்கள் இல்லாவிட்டால் என்ன ராஜா? அவரு நாடக ராஜா தான் அப்படி இருப்பார். அட்டையில கிரீடம் வச்சு ராஜாதி ராஜா, ராஜ மகாராஜா, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலத்திலக வருகிறார் வருகிறார் பராக் பராக்னு சொல்லுவானே, அப்படி ஆயிரும்.
காலையில் டீ கடை வாசலில் போய் நின்றுட்டு இருப்பார் ராஜா. நம்ம ராஜா அப்படி இல்லை, ராஜாதி ராஜா, ஈரேழு உலகத்துக்கும் அவர் தான் ராஜா. ஆனா அவர் இந்த பூமியில தன் சிங்காசனத்தை வைக்கணும்னா அவர் ஆட்சி செய்வதற்கு குடிமக்கள் வேண்டுமே. அந்த குடிமக்கள் இப்ப இருக்கிற குடிமக்களாக இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? இயேசு இப்ப வந்து சாத்தான மாத்திரம் தூக்கிட்டு இந்த பூமியில ஆட்சி பண்ணா, இந்த பூமியில இப்ப எல்லாரும் இருக்கிறான். திருடன் இருக்கிறான், செயின் அறுக்கிறவன் இருக்கிறான், தண்ணி அடிக்கிறவன் இருக்கிறான், விபச்சார கள்ளன் இருக்கிறான், இந்த மாதிரி புகை போடுகிறவன் இருக்கிறான், பூஜை பண்ணுகிறவன் இருக்கிறான், சிலைகளை வைக்கிறவன் இருக்கிறான், லஞ்சம் வாங்குகிறவன் இருக்கிறான், ஊழல் செய்கிறவன் இருக்கிறான். ஜனங்களை கேடு கெட்டு போனால் என்ன, நாங்கள் வாழ்ந்தால் போதும் என்கிற சுயநலமான ஆட்சியாளன் இருக்கிறான். எப்படி ஆளுகை செய்வது? ஏசு மாத்திரம் சேரை போட்டு உட்கார்ந்தா கதை நடக்குமா ஐயா? சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்? இயேசு இந்த பூமியில் ஆட்சி பண்ணணும்னா அவர் ஆளுமை செய்வதற்கான தகுதி உள்ள குடிமக்கள் வேண்டும் அவருக்கு. அவர்களை பிறப்பிக்க வைக்கத்தான் இந்த எழுப்புதல். எழுப்புதல் இயேசுவின் வருகையின் போது அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் பேரை இந்த எழுப்புதல் பிறப்பிக்க வைக்க போகிறது. அல்லேலூயா. அப்பதான் இயேசு வர முடியும். அதனால தான் சொன்னேன், எழுப்புதல் வந்தா தான் இயேசு வர முடியும். அதனால தான் இதற்கு பேர் கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. இந்த எழுப்புதல்ல சபை கட்ட போறோமோ, ஊழியம் செய்ய போறோமோ, திட்டங்கள் அதெல்லாம் இல்லை. ஒரே பிளான் தான் இந்த எழுப்புதலை பிறக்கிறவங்களுக்கு. இயேசுவின் ராஜ்யம் பூமியிலே வரணும். இதைத்தான் இயேசு நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும் போதே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவதை போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. அதுதான் அவருடைய நோக்கம். பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுவதை போல பூமியிலே செய்யப்படணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய திருடர்கள், ரவுடிகள், கஞ்சா பிடிக்கிறவன், சாராய் குடிக்கிறவன், டாஸ்மாக் கடன் நடத்துறவன், இவர்களை வைத்தல்ல, ஒரு ஃபில்டர் பண்ணணும் கர்த்தர் பூமியை. பூமியில தான் ஆளுமை செய்வதற்கான ஜனங்களை பிறக்க வைக்கணும். அவர்களை பிறக்க வைக்கத்தான் இந்த எழுப்புதலை கர்த்தர் திட்டமிடுகிறார். இந்த எழுப்புதலை 2 காரியம் நடக்க போகிறது. ஒன்று, இந்த எழுப்புதலை பிறக்க வைக்கிறவர்கள் இருக்கிறாங்கல்ல. ஏன்னா பூமியிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா மனிதர்களை கொண்டுதான் செய்ய முடியும். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்ப நம்ம இல்லாம கர்த்தர் செய்ய முடியல. ஒரு ஊழியம் செய்யணும்னா கர்த்தர் நம்ம தானே சொல்ல வேண்டி இருக்குது. யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் அத்தனை தூதர்கள் பாட்டு தானே பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. போய் ஆள் கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுங்க, ஏன் அனுப்பல கர்த்தர்? கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்களே, தேவ தூதர்கள் செட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு. நம்ம கூட போகணும், சைக்கிளில் போகணும், நடந்து போகணும், கால் தான் இருக்கு, செட்டையெல்லாம் கிடையாது. பஸ்ஸில் போகணும், ட்ரெயினில் போகணும். தூதர்கள் அவ்வளோ பேர் சும்மா பாட்டு தானே பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பூமியில் போய் அங்கங்கே நின்று ட்ராக்ஸ் கொடுத்தா என்ன? பூமியை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். மனிதன் ரட்சிக்கப்படனா மனிதன் தான் போய் சொல்லணும், தூதன் வரமாட்டான். ஜெபம் பண்ணுவது நம்ம தான் ஜெபம் பண்ண முடியும். இயேசு கெத்சமனையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்றார், பாரம் அவருக்கு தாங்க முடியல. 2 தேவ தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள் என்று எழுதியிருக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனால் இயேசு நேரா போய் தம் சீஷர்களை எழுப்பி 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதான்னு கேட்டார். நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? உங்க பக்கத்தில் 2 தூதர்கள் இருக்கிறாங்களே ஆண்டவரே, அவர்களை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்லலாமே, எங்களை ஏன் வந்து எழுப்புகிறீர்னு சொல்லியிருப்பேன். நான் பேதுருவா இருந்தால் சொல்லியிருக்கலாம்ல. 2 தேவ தூதர்கள் சும்மா அப்படியே கர்ச்சி கொஞ்சம் தொடச்சி விடுற, முழங்கால் போடு ஜெபம் பண்ணுவோம் சொல்லியிருக்கலாம்ல. ஜெபம் பண்ணுவது மனிதர்கள் தான் பண்ண முடியும். அதனால்தான் கர்த்தர் தூதர்கள் தன் பக்கத்தில் இருந்தா கூட அவங்களை தாண்டி போய் மனிதர்களை எழுப்பி அவர்களை ஜெபம் பண்ண வைத்தாராம். அப்ப இன்னைக்கு இந்த ஒரு எழுப்புதல் வரணும்னா மனிதர்கள் வேண்டும். அவருக்கு இந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவோம், அங்கே மனிதர்கள் வேண்டும். நீங்க செய்யுங்க, தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நம்ம செய்யாம இருந்தால் அவர்கள் செயல்பட முடியாது. ஏன்னா நம்ம தானே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள், பூமிக்கு நம்ம தானே சொந்தக்காரர்கள். பூமியை கர்த்தர் நமக்கு தானே கொடுத்திருக்கிறார். நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தூதர்கள் வருவாங்க. இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது. அதனால்தான் கர்த்தர் நம்ம ஏவி கொண்டிருக்கிறார். அப்ப இப்ப என்ன செய்ய போறாங்க? இந்த கடைசி கால திட்டத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதற்கு மனிதர்களை கொண்டுதான் அந்த எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர முடியும். மனிதர்கள், அந்த மனிதர்கள் ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், ஜெபிக்கிறவர்கள், சபை மேய்ப்பர்கள், நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்து இந்த ராஜரீக திட்டத்தை பற்றி பேசுகிறார்.
கர்த்தர் இன்னைக்கு நம்மளெல்லாம் உட்கார வச்சு இன்னைக்கு நான் பேசுவது பிரசங்கம் அல்ல, உங்களுக்கு தெரியாத பிரசங்கமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வாரம் நீங்கள் பேசி படித்து எவ்வளோ, அது ரொம்ப கஷ்டம். சுவிசேஷகர் 4 பிரசங்கத்தை வச்சுட்டு உலகம்லாம் போயிட்டு வந்துடுவோம். தீர்க்கதரிசி எனக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கர்த்தர் பேசினா பேசுவேன், இல்லாட்ட பேசாமல் இருந்துடுவேன். ஆனால் உங்கள் நிலைமை அப்படி இல்லை. வாரம் செய்தி சொல்லணும். ஒரு வாரத்தில் பேசுகிற செய்தியில் ஒரு பாயிண்ட் அடுத்த வாரம் பேசினா ஒருத்தன் தலையை சொருவான் இல்லை. இது போன வாரமே பேசியாச்சு பாஸ்டர்னு சொல்லுவான். பழைய சோறே போட்டால் இப்படி பாஸ்டர், கொஞ்சம் புதுசாக சமைச்சு கொண்டாட வேணாமா பாஸ்டர்னு சொல்லுவான். நாங்கள் சபையில் போன காலத்தில் இப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் நாங்கள் எந்திரிச்சு பேசவே முடியாது. இப்போ சபையில் இருக்க விசுவாசம் லா பாயிண்ட் பேசுகிறானே, இபிகோ 313 318 படி நம்ம இந்த இடத்த பக்கம் போட்டுக்கு தப்பு பாஸ்டர்னு சொல்கிறானே. இவர்களை வச்சு நீங்கள் நம்ம எப்படி சபை நடத்துறது? ஒரு பாஸ்டர் சொன்னார் எனக்கு, என் சபையில் 300 பேர் இருக்கிறார்கள், 300 பேரை நான் நடத்துகிறேன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு மாதம் கழித்தான் தெரிந்தது, நான் அவர்களை நடத்தலை, அவன் தான் என்னை நடத்தலை. நான் என்ன ட்ரெஸ் போடணும் அவன் தான் சொல்கிறான், நான் என்ன சாப்பிடணும்னு அவன் தான் சொல்லுகிறான், என்ன பேசணுங்கிறான். பாஸ்டர் கொஞ்சம் லெஃப்டில் வாங்கங்கிறான், ஃப்ரேமை விட்டு வெளியே போகிறீங்களேங்கிறான். நான் பேசவா ஃப்ரேமில் நிற்கவா, என்னையா செய்ய சொல்கிறேன் என்னைய? இது புரிய எனக்கு 3 மாதம் ஆச்சு. என்னை இன்னைக்கு ஜனங்கள் நடத்துகிறார்கள். ஆடுகள் தான் இன்னைக்கு மேய்ப்பனை நடத்துது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் மேய்ப்பர் என்று. உள்ளே போய் பார்த்தா தான் நம்முடைய கதையே தெரியும் நமக்கு. ஒவ்வொரு நேரமும் தீயில நிற்கிற மாதிரி நிற்கிறோம். எவன் எந்திரிப்பான்னு தெரியாது, எவன் பேசுவான்னு தெரியாது, எவன் வாட்ஸ்அப்பில் தகவல் போடுவான்னு தெரியாது, எவன் எடுத்து வெளியே கொண்டு வான்னு தெரியாது. நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு நம்முடைய நிலைமை. கர்த்தர் இன்னைக்கு நம்மை கொண்டு, இந்த ஊழியர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை பேசணும், ஒரு ராஜரீக திட்டத்தை பேசணும்னு நம்மை கர்த்தர் தேர்வு செய்திருப்பது இவ்வளோ பெரிய காரியம். யோசிச்சு பாருங்க. ஆகவே இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச வரல, நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய மனசில் இருக்கிற இந்த பாரத்தை, திட்டத்தை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். என்ன செய்யலாம் என்று நம்ம யோசிக்கணும். அதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல, நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்களும் அல்ல. கர்த்தர் இப்படி பேசினாரு என்கிட்ட, உங்கள்கிட்ட வச்சுட்டேன், நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்து போட்டு செய்யுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினால் கர்த்தருடைய வருகை வரும்போது சந்தோஷமாக வருவார். வா என் உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று உங்கள் முதுகில் தட்டி உங்களை அழைத்து கொண்டு போவார்ல. அதுக்கு தானே உட்காந்து பேசுகிறோம் நம்ம. கர்த்தருக்கு அந்த சபை வேண்டுமா, ஜனங்கள் வேணுமா? ஒரு ராஜா, வானத்தை பூமி உண்டாக்கினவர், அவருடைய ராஜரீக திட்டத்தை நம்மிடத்தில் பேசுகிறார். எவ்வளோ பெரிய காரியம். நம்ம பிரதமர் என்னைக்காவது உங்களை கூட்டு உட்கார வச்சு பேசியிருக்கிறாரா? விலைவாசி உயர்வு இருக்கிறது, நம்ம என்ன செய்யலாம், வாருங்கள் மக்களே. அவரை விட்டுருங்க, உங்கள் வார்டு கவுன்சிலர் உங்களை கூட்டு பேசியிருக்கிறாரா? லைட்டெல்லாம் அப்படி இருக்குதே, என்ன செய்யலாம் பிரதர் வாங்கன்னு பேசியிருக்காரா? நம்மளை யாரும் மனுஷனாவே மதிப்பதில்லை. ஆனால் கர்த்தர் உங்களை தம்முடைய சேனாதிபதிகளாக மதித்து நம்மை அழைத்து உட்கார வைத்து, சாதாரண வேலை இல்லை, தம்முடைய ராஜ்யத்தை அமைக்கிற பணியை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இது சாதாரண விஷயமான்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உங்க மதிப்பு அவருக்கு தாங்க தெரியும். சும்மா வர்றவன் நிற்கிறவன் போறவன் அவனுக்கெல்லாம் தெரியாது. உங்கள் மதிப்பு என்னவென்று அவருக்கு தெரியும். உங்க மதிப்பு என்ன தெரியுமா? உங்க மதிப்பு என்ன தெரியுமா? விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் தான் உங்களுடைய மதிப்பு. என்னை கர்த்தர் சாதாரணமாக காசு கொடுத்து வாங்கல, தன் ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்ப எவ்வளோ விலை மதிப்பு இல்லாதவர்கள் நம்ம. அதனால்தான் கர்த்தர் நம்மை அழைத்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன செய்ய போறாரு? இந்த எழுப்புதல் வரணும் ஐயா, கடைசி கால எழுப்புதல் வரணும். என்ன செய்யலாம் சொல்லுங்க? எப்படி இப்படிலாம் செய்யணும்? உனக்கு என்ன வேணும்னு கேள், நான் உனக்கு தர்றேன். ஏன்னா வேலை அவருடைய வேலை அல்லவா? என்ன வேணும்? அபிஷேகம் வேணும், வாங்கிக்க. ஆனால் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். முதல்ல வரைக்கும் ஜோம் பண்ணும்போது நல்லா தானே ஜோம் பண்ணுறான். ஒரு அனாயிண்டிங் வந்து தலை உதறிட்டான்னா வேற ஆளாக மாறிடுறானே. ஒரு 2 நிமிஷம் இடைவிடாமல் அந்நிய பாஷை பேசினா ஆளே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறானே. பாஸ்டர் கர்த்தர் எனக்கு நேற்று என்ன சொன்னார் தெரியுமா உங்களை பார்த்து அப்படின்னு நமக்கு புத்தி சொல்கிறானே. நீங்கள் நல்லா 40 நாள் ஜெபம் பண்ணணுமா? சபைக்கு வராமல் விட்டால் கூட பரவாயில்லை, நீங்கள் 40 நாள் ஜெபம் பண்ணணுமா? கர்த்தர் சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்கிறான்.
அப்ப அது இல்ல, இன்னைக்கு கர்த்தர் எழுப்புதலுக்கு உண்மையாகவே உங்களுக்கு என்ன தேணுமோ அதை தருவதற்கும் உங்களோட பேசுவதற்கும் தகுதிப்படுத்துவதற்கும் அவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். எனக்கு ராஜ்யம் வரணும் அவருக்கு, பூமி வரணும் அவருக்கு. இது 2 கட்டமாக வைத்திருக்கிறார். முதல் கட்டம், நம்மெல்லாம் எழுப்புதலை பிறப்பிக்கிறவர்கள். நம்ம மூலம் நம்ம பிளான் போட்டு தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு சேர்ந்து எழுப்புதலை பூமியில கொண்டு வர போகிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நம்ம மூலம் தான் எழுப்புதல் வரப்போகுது. இயேசுவுக்கு ஆட்கள் வேணும். அந்த எழுப்புதல் திட்டத்தில் நம்ம மூலம் அந்த எழுப்புதல் பிறக்கும். நம்ம மூலம் பிறந்த எழுப்புதல்ல ஒரு கூட்டம் ஜனங்கள் பிறக்கிறாங்க பாருங்க. பெரும் திரள் கூட்டம் பிறப்பாங்க. அவன் வித்தியாசமாய் இருப்பான். வித்தியாசமாய் தேவனுடைய பூரண வல்லமையினால் நிறைந்திருப்பான். விளம்பரம் எதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஆளை வேற மாதிரி இருப்பான். நீங்க பார்க்கத்தானே போறீங்க, பாருங்க. அவனுக்கு கர்த்தர் ஒருவர் தான், வேற எதுவானாலும் பரவாயில்ல. உன் தலையை வெட்டுறன்னு சொன்னா வெட்டுறான்னு சொல்லுவான். அப்படி ஆளு. இப்ப இப்படி கிடையாது. இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டுல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்புறம் அப்படி 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 மாறி இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப சத்தமாக பேசிடாதீங்க, வெளியே பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா அவ்வளோதான், மத பிரச்சனை வந்துடும் சொல்லி மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்முடைய வீரம் எங்கே போய்விட்டது தெரியுமா? முன்ன ஒரு காலத்தில் சாத்தானோட சண்டை போட்டாங்க, ராஜ்யங்களோட சண்டை போட்டாங்க, ரோமாபுரி மன்னர்களோட சண்டை போட்டாங்க, உயிர் கொடுத்தால் கூட துணிச்சலாம் நின்னாங்க. இப்போ அப்படியே குறைஞ்சு வெளியே வந்து கத்துவான் யாராவது, ஏய் யார் ஆராதனை பாட்டு போடுறது, நாளைக்கு இந்த இடத்துல சர்ச் இருக்கக்கூடாது, அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க. பேசாதீங்க, போகட்டும், அப்புறம் பேசலாம் சொல்லிட்டு. நம்முடைய வீரம் இப்போ எங்கே போச்சுன்னா சபைக்குள்ளே தான் இருக்கு. எலெக்ஷன் வரும்போது வீரத்தை பார்க்கலாம், ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கும் போது வீரத்தை பார்க்கலாம். ஒருத்தர் அடிச்சுக்கிறேன்னா மண்டை உடைக்கிற அளவுக்கு நிற்போம். வெளியால் வந்துட்டா பயந்து போய் உள்ளே கதவு பூட்டிக் கொள்வோம். இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி ஆகிவிட்டது. ஆனால் ஒரு தலைமுறை பிறக்கும் பாருங்க, அவன் எதற்கும் பயப்பட மாட்டான். பார்க்கத்தான் நீங்க போறீங்க. சாத்தான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து நிற்பான். நீ சொன்னிய, ஆமா நான் தான் சொன்னேன்னு சொல்லுவான். இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கிறோம். அந்த கர்த்தர் சொல்லாவிட்டால் நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்போம். கர்த்தருடைய ஜனங்கள் இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பலமா இருக்கிறோம் அப்படின்னு. இனிமேல் பிறக்குப்பான் ஒரு கூட்டம், உங்க மூலம் பிறப்பான். அவர்கள் தான் அந்த காரியத்தை சாதிக்க போகிறார். நல்லா பேசணும்ல. எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா பாஸ்டர், எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, இந்த 2 வருஷம் நம்ம என்ன பாடுபடுத்தி விட்டார்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம வாயால சபைக்கு வந்துடாதன்னு சொல்ல வச்சுட்டான்ல. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் பாஸ்டர் ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா, நான் ஒரு பூரண பெந்தோசை சபையில் 3.5 வருஷம் இருந்தேன். எங்கள் சர்ச்சு பாஸ்டர் இந்த மாதிரி முடியெல்லாம் வைக்கக்கூடாது, பிடிச்சி பார்ப்பாரு, பிடிக்கக்கூடாது, முடி இருக்கக்கூடாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடுச்சு. அப்போல்லாம் நிறையா இருக்கும், எனக்கு பிடிக்க முடியக்கூடாது. அப்படி ஒரு சர்ச்சு எங்கள் சர்ச்சு. ஒரு வாரம் ஒரு குடும்பம் வரலைன்னா 4 வாரம் அந்த குடும்பத்தை டார்கெட் பண்ணியே பேசுவார். சபை கூடி வருதலை விட்டு விடாதே, இழி நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்பாரு. அதே போதகர்களை சபைக்கு வந்துடாதீங்க, இருமல் இருந்தா வந்துடாத, தும்மல் இருந்தா வந்துடாத, தடுமல் இருந்தா வந்துடாத, மூக்கு ஒளிவுனா வந்துடாதன்னு சொன்னான். பாஸ்டர் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்கில் போய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, அதுக்கு முன்னால பாருங்களேன். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், வியாதியஸ்தர்களை கொண்டு வாருங்கள் சொன்ன அதே நம்ம தானே. இருமல் வந்தா வராதன்னு சொன்னோமா சொல்லலையா? அவன் 3 அடி இடைவெளி விட சொன்னா, நீங்க 6 அடி விட சொல்லி உட்கார வச்சோமே. நம்ம மாஸ்க் வெளியே கொண்டாந்து வச்சு கையை கழுவிட்டு பார்த்து எல்லாரும் மேலே வச்சு இது பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணி தானே அனுப்புனீங்க. ஆஸ்பத்திரியில் கூட அப்படி அனுப்புறது இல்லையா? சர்ச்சுக்குள்ளே வருகிறவனே உடனே வந்து நாக்கு திறக்க சொல்லி தெர்மாமீட்டர் வச்சு பார்த்து, அதுக்கு ஒரு இந்த மீட்டர் வச்சு பார்த்து எல்லாம் பார்த்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து, இருமுன்னு சொல்லி தும்முன்னு சொல்லி பார்த்து அப்புறம் தானே 4 டெஸ்ட் பண்ணி தானே உள்ளே விட்டோம். யாருக்காவது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடிஞ்சா? முடியாதே. ஆனால் வருவான் பாருங்கள் ஒரு கூட்டம், கர்த்தருக்குள் கீழ்ப்படிவோம், கர்த்தரை தாண்டி நாங்கள் எதையும் எதிர்த்து நிற்போம். அது வரும், அது உங்கள் மூலம் பிறக்கும். அவன் தான் சாத்தானுக்கு சவால் கொடுக்க போறான்.
அப்படிப்பட்ட ஜனங்களை பிறப்பிப்பதுதான் அந்த எழுப்புதலின் நோக்கம். அந்த எழுப்புதல் உங்கள் மூலம் பிறக்க போகிறது. நம்ம எப்படி இருந்தோமோ, நம்ம காலம் எப்படி இருந்ததோ, உங்கள் மூலம் பிறக்க போகிற எழுப்புதலை பிறக்கிறவன் இப்படித்தான் இருப்பான். அது கர்த்தருக்குள் இருந்தால் கேட்பான், இல்லாவிட்டால் மிதித்து விட்டு போய் விடுவான். இதுதான் அந்த எழுப்புதல். அப்படிப்பட்டவர்களை பிறப்பிக்கணும். சும்மா டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாட அதான் யாருமே செய்யலாமே. எதிர்க்கணும், சாத்தானை எதிர்க்கணும். ஏனென்றால் இயேசு 1000 வருட அரசாட்சி அமைப்பதற்கு முன்னால ஒரு 7 வருஷம் சாத்தான் இந்த முழு உலகத்தின் மேலும் ஒரே உலக ஆட்சியை கொண்டு வர போகிறான். அதை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு? முழு உலக அரசாங்கம். இன்னைக்கு எல்லாமே அதான் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாட்டு ஆட்களும் டிஜிட்டல் கரன்சி வருது பாருங்க, முழு உலக அரசாங்கம். ஆன்லைன்ல பொருள் வாங்குறமே, முழு உலக அரசாங்கம். அடையாள அட்டை சொருகிறோமே, முழு உலக அரசாங்கம். இப்போ கொஞ்ச நாள்ல பாருங்க, எல்லா உலகத்தின் அரசாங்கங்களையும் ஒன்றாக இணைத்து, நான் சொல்றதான் கேட்கணும், நாங்க சொல்ற மாதிரி தான் வாழணும், பேசலாம் கூடாது, கேட்க முடியாது. இது இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சாத்தானுக்கு வேண்டும். ஆட்டு மந்த மாதிரி இருக்கணும், எதையும் கேட்கக்கூடாது. நமக்கு தெரியும், ஆனால் கேட்கக்கூடாது, அவங்கள ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒட்டுமொத்த உலகத்தை ஒன்றாக்கி 7 வருஷம் இந்த பூமியின் மேலே சாத்தான் முழு உலக அரசாங்கத்தை ஆளுமை செய்ய போறானா. இந்த 7 வருஷம் அவன் ஏன் ஆளுமை செய்ய போறான்னா, எனக்கு 7 வருஷம் மாத்திரம் டைம் கொடுக்கட்டும், அதை நான் ஒரு மனிதனை கூட கர்த்தர் வரும்போது அவர் எதிர்கொள்ளத்தக்கதான ஒருத்தனை கூட விடாம அத்தனை பேரை மடக்கிடுவேன். சாத்தானுக்கு 7 வருஷம் 7 நாள் கொடுத்து பாருங்க, என்ன செய்யறேன்னு பாருங்க. அப்படியே நீடித்த காலம். அவனுக்கு என்ன ஒரு தாட்டுனா, இந்த 7 வருஷம் முடிவில் இயேசு வந்து விடுவார். 7 வருஷம் முடிவில் இயேசு வந்தால் இந்த உலகத்தை பிடித்து 1000 வருட அரசாளுமை செய்யணும். அவர் அரசாளுமை செய்ய போகிற மனிதர்கள் 7 வருஷம் என் கையில் தான் இருக்க போறாங்க. இவனை விட்டா தானே இயேசு வரும்போது அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இருப்பான், எழுப்புதலை பிறந்தவன் இருப்பான். அப்ப இவர்கள் ஒருத்தனை விட்டு விடாவிட்டால் இயேசு வரும்போது பார்ப்பார், கல் இருக்கிறது, மண் இருக்கிறது, மரம் இருக்கிறது, செடி இருக்கிறது, கொடி இருக்கிறது, மனிதர்கள் இல்லை, யாரை ஆட்சி செய்வது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாராம். அது சாத்தானுடைய நினைப்பு. அப்படித்தானே வரும். வரும்போது யாருமே இல்லை, யார் என் பட்சத்தில் இருக்கிறீர்கள், ஒருத்தரும் இல்லை. எல்லாம் சாத்தானுடைய முத்திரை வாங்கிட்டு, எல்லாம் கார்டு வச்சுக்கிட்டு, ஃபோன் வச்சுக்கிட்டு, அப்படியே திருன்னு முழிச்சிட்டு, யாரடா நம்ம ஆட்சி பண்ணுறது, யார் ஆட்சி பண்ணுறது? அப்போ ஏசு சொல்வார், சரி ஒருவரும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரலாம். அப்படி சாத்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினைத்து கொண்டிருக்கிறான். சாத்தானுடைய அந்த நினைப்பில் மண்ணளிப்படத்தான் கர்த்தர் எழுப்புதல் என்ற திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த எழுப்புதல் உலகந்தழுவின எழுப்புதல், அதான் பெருசு. ஏன்னா இயேசு இந்த உலகத்துக்கு மறுபடியும் வந்து இந்த உலகத்தை ரீஃபார்ம் பண்ணி 1000 வருடம் ஆளுமை செய்ய வைக்க போகிறார். 1000 வருடம் ஆளுமை செய்ய போகிறார். அப்போ அதுக்கு மனிதர்கள் வேணுமே. அதனால்தான் சாத்தான் தீவிரமாக போராடுவான். 7 வருஷம் ஒருத்தனை விடக்கூடாது, என்னுடைய முத்திரை பெற்றவன் தவிர ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்ததுன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதி சொல்லுகிறது. அந்த முத்திரையை பெற்றவர்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாதுன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அப்ப இந்த முத்திரை வாங்கலைன்னா அரிசி வாங்க முடியாதாம், ஒரு பொருள் வாங்க முடியாதாம், ஆபீஸ்ல சம்பளம் வாங்க முடியாது. சம்பளம் வாங்கினா முத்திரைக்குள்ள அனுப்பியாச்சுன்னு சொல்லுவான். முத்திரை வாங்காவிட்டால் வாழ முடியாது. என்ன செய்யறது? அப்ப இந்த மாதிரியான அந்த கொடிய 7 வருஷ காலத்துல சாத்தானுக்கு சவால் விட்டு கர்த்தருடைய வருகை வரைக்கும் சாத்தானுடைய கரை திரை தன் மேலே விழாதபடிக்கு தற்காத்து கொள்ளுகிற ஒரு கூட்டை எழும்பும் பாருங்க. அவர்களை பிறப்பிக்க போகிறதான் இந்த எழுப்புதல். அவ வருவான் பாருங்க, அவர்களை கர்த்தர் பிழைப்பூட்டுவார். வித்தியாசமா வசனம் போட்டிருக்கு அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ல் ஒரு முத்திரை போடுவாங்களாம், சாத்தானுடைய முத்திரை. அது இல்லாவிட்டால் ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. எதை வாங்கிறது, எதை சாப்பிட்றது, எப்படி வாழ முடியும்? இயேசு எல்லாவற்றுக்கும் வேதத்தில் ஒரு முன் உதாரணத்தை வைத்திருக்கிறார். 40 வருஷங்கள், இது நம்ம 7 வருஷம் தானே பேசுறோம். 40 வருஷங்கள் ஏறத்தாழ 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களை முழுவதும் பிழைப்பூட்டினார். 40 வருஷம் சும்மா பிழைப்பூட்டல, வெறும் சோறு போட்டு கூட்டிட்டு போகல. வேதம் சொல்லுது 40 வருஷம் ஐயா.
அவருடைய சட்டை பழசாகலையாமே, ஒரே சட்டை, ஒரு சட்டை பழசாகலை, கால் வீங்கவில்லை, அவங்களுடைய செருப்பு கிழிஞ்சு போகலை, பாதரட்சை. ஏன்னா போய் எங்கே வாங்குவது? தினம் கால் எந்திரிச்சா நடக்கணும் மைல் கணக்கா, பெரிய ஊர்வலம் மாதிரி 35 லட்சம் பேரும் பரப்பிட்டு போகணும், வஸ்திரம் பழசாகலையாம். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது அதெல்லாம் கூட ஆச்சரியமா தெரியல. போட்ட வஸ்திரத்தில் போனால் இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது 5 வயசு பயலா நடக்க ஆரம்பித்தவன் கானானு போகும்போது 45 வயசால போயிருப்பான். ட்ரெஸ் பழசாக வேண்டாம், வளர்ந்ததா? ஆமாம், அவன் வளரும்போது அவன் ட்ரெஸ் வளர்ந்திருக்க வேண்டும். 5 வயசு பையன் என்ன நம்பர் செருப்பு போட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. கானான்ல போய் இறங்கும் போது அவருக்கு 45 வயசு. அதே செப்பல் பழசாகல, கிளியல மாத்திரம் இல்ல, வளர்ந்தது. நம் தேவன் தம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்மை பிழைப்பூட்ட வல்லவராக இருக்கிறார். அதை பூமிக்கு நிறைவேற்றி காட்டுவான் பாருங்க. இந்த எழுப்புதல்ல பிறக்கிறவன் உங்க மூலம் பிறக்கிறவன் தான், உங்க ஆவிக்குரிய பிள்ளைகள். உங்களை கொண்டுதான் இந்த பெரிய எழுப்புதல் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அவன் சாத்தானுடைய கண்ணுக்கு மண்ணை தூவிடுவான். சாத்தான் சொன்னா கேட்க மாட்டான். என்ன செய்வ? என்னை கொல்லுவியா? கொல்லு. சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் பயப்படாமல் நிற்பான். சாத்தானுடைய கண்ணில் படவே மாட்டான். இவன் ரேடார் வச்சு தேடினாலும் அவன் உள்ள மாட்ட மாட்டான். எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை கர்த்தர் பூமியில மிச்சமாய் வைப்பார். இதுல 2 காரியம் கர்த்தர் செய்ய போறாரு. ஒன்று, எழுப்புதலை பிறக்க வைக்கிறவர்கள், நீங்களும் நானும். எழுப்புதல் ஒரு பெரிய கூட்டம் பிறந்துரும். அப்புறம் அவர்களே அந்த எழுப்புதலை கையில் எடுத்துக்கொண்டு உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் இந்த 7 வருஷத்திலும் அந்த எழுப்புதல் தீயை அணைய விடாமல் கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள். சாத்தானுக்கு தெரியாம ரகசியமா அந்த வேலை நடக்கும். அப்பத்தான் நம்ம இயேசு வர முடியும். இல்லாவிட்டால் எப்படி வர முடியும்? அவன் வஞ்சிக்க நினைத்தாலும் கண்ணில் சிக்காத ஒரு கூட்டத்தை நீங்க பிறப்பிச்சு வச்சிருவீங்க. அந்த 7 வருஷம் வருது பாருங்களேன். அந்த 7 வருஷம் வர்றதுக்கு முன்னால, சாத்தானுடைய 7 வருஷம் வர்றதுக்கு முன்னால இந்த எழுப்புதலை பிறப்பிக்க வைத்த உங்களையும் என்னையும் நம்முடைய சபையையும், இதான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற கடைசி ப்ராஜெக்ட். இந்த எழுப்புதல் நீங்க கொண்டு வந்த உடனே, அந்த எழுப்புதல் தீ பற்றி கொண்ட உடனே, நல்லா எரிய ஆரம்பிச்ச உடனே, திடீர்னு ஒரு நாள் நல்லா ஊழியம் போயிட்டு இருக்கோம், சர்ச்செல்லாம் நிரம்பி வெளியும், உங்க மூலம் அந்த எழுப்புதல் அலை தேசத்தை பற்றி கொள்ளும், சந்தோஷமா இருக்கும். திடீர்னு ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அப்போ நீங்கள் தயாராக இருக்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க, மாட்டிக்கிறீங்க. எழுப்புதல் வந்தது. ஆண்டவரே, 1,00,000 பேர் எங்கள் சபையில் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ஜெபம் பண்ண சொன்னார். சின்ன சபைனா 1000 பேருன்னு. நான் வந்து 1,00,000 பேர் சின்ன சபையாக இருக்கட்டும் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சபையை பிடிச்சிட்டே நிற்கக்கூடாது. கர்த்தர் வர சொன்னால் போச்சோன்னா போயிடணும். கடைசி நேரத்தில் ஒரு எக்கால சத்தம் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே எங்கேயோ வானத்தில் கேட்ட மாதிரி எல்லார் காதலையும் கேட்காது. இந்த கடைசி ப்ராஜெக்டை முடிச்சவர் காதல தான் கேட்கும். மேலே போய் பார்ப்பீங்க, மாடியில், ஒருவேளை மொட்டை மாடியில் எங்கே சத்தம் கேட்குது, 7 எக்காலம் கேட்குது, சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா கல்லறைகள் திறக்கப்பட்டு மனிதர்கள் அப்படியே வானத்தில் பறக்கிறதை பார்ப்பீர்கள். இல்லை வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் கொஞ்சம் ஆக்ஷனோட சொல்கிறேன், அவ்வளோதான். மேலே அப்படி பறக்கிறதை பார்ப்பீர்கள். ஆச்சரியமா, என்னடா அது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் ஒரு எக்கால சத்தம் கேட்கும். உங்களுடைய சரீரத்தில் ஒரு சிலிர்ப்பு உண்டாகும், நீங்களும் பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நாமும் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த திட்டத்தை முடிச்சவங்களை 7 வருஷத்துல கர்த்தர் விட மாட்டார். 7 வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். நாம் பரலோகத்தில் போய் ஆண்டவருடைய அங்கே போய் 7 வருஷம் அங்கே தரித்திருப்போம். ஆட்டுக்குட்டியாருடைய திருமணம் நடக்கும். பரலோகத்தில் நிறைய பிளான் இருக்கு. அந்த 7 வருஷத்துக்கு உங்களுக்கு முடிச்சு எல்லாம் முடிச்சு இந்த திட்டங்களை முடிச்சிட்ட பிறகு கர்த்தர் சொல்லுவார், வாருங்கள், 7 வருஷம் முடிஞ்சிச்சு, திரும்பி போகலாம். எக்கால சத்தம் கேட்ட உடனே நாமும் அப்படியே பறந்து போய் மத்திய வானத்தில் பார்த்தால் இயேசு நிற்பார், பரிசுத்தவான்கள் நிற்பார்கள், தேவ தூதர்கள் நிற்பார்கள். ஒரு பெரிய மீட்டிங் அங்கே நடக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ அவ்வளோ பேர் இருப்பாங்க. நீங்கள் தான் கேப்ரியலாங்க, நீங்கள் தான் மிகாவேலாங்க, அப்படியா, உங்களை பற்றி நான் படிச்சிருக்கேன், சரி சரி போப்பா, நீங்கள் தான் தாவீதா, அப்படி சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிருள்ள நாமும் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம். இவ்விதமாக நாம் அவரோட கூட என்றென்றைக்கும் இருப்போம். பாப்பா மேலே கொண்டு போயிடுவாங்க. 7 வருஷம் முடித்த உடனே கர்த்தர் நம்மை மறுபடியும் திரும்ப அழைத்து கொண்டு வருவார்.
இப்போதான் அவருடைய 2வது வருகை நடக்கிறது. இந்த 2வது வருகையிலே இயேசுவும் தூதர்களும் அவரோட பரிசுத்தவான்களும் திரளாய் இறங்கி வர போகிறார்கள். யாரும் இல்லை, அந்த பரிசுத்தவான்கள் நீங்கள் தான். அந்த பரிசுத்தவான்கள், நானும் தான் அந்த பரிசுத்தவான். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டோம், கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தை, உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டோம், திரும்ப வருகிறோம். வந்து இந்த பூமியில் இந்த 7 வருஷம் மிச்சமாக விடப்பட்டவங்க யாரு? எழுப்புதல்ல அவர்கள் சாத்தானுக்கு சவால் கொடுத்து தங்களுடைய வஸ்திரம் கரை திரைப்படாமல் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு உட்படாம ஒரு கூட்டம் பேர் மிச்சமாக வைக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களைத்தான் கர்த்தர் ஆளுமை செய்ய போகிறார். அவங்கள தான் வந்து கர்த்தர் சாத்தானை அர்மெகிதோன் என்ற இடத்துல, மிகிதோ பள்ளத்தாக்கில் நேருக்கு நேர் சந்திப்பார். ஒரு பக்கம் கர்த்தர், அவருடைய தூதர்கள், சேனை, நீங்க நான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இயேசு மாதிரி நாமும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டயத்தை எல்லாம் பிடித்து கொண்டு ஒரு பக்கம் நின்று கொண்டிருப்போம். இந்த பக்கம் சாத்தான் அவனுடைய சேனை அழைத்து கொண்டு அவரை முகமுகமாக எதிர்க்க கடந்து வருவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. மெகிதோ என்ற ஒரு பள்ளத்தாக்கில் இந்த பெரிய சரித்திர நிகழ்வு நடக்கும். சாத்தானும் அவனுடைய தூதரும் பெரிய கூட்டம் வந்து நிற்பாங்க. அப்ப கர்த்தர் சொல்லுவார், என் பட்சத்தில் இருக்கிறவர் வாருங்கள். சாத்தான் நினைப்பான், உங்க பட்சத்தில் ஒருத்தனும் இல்லை, நீர் ஆளுமை செய்வதற்கு யாரும் இல்லை. நாம் எல்லாம் வந்து மேலே போயிட்டு வந்துட்டோம், நம்மை ஆளுமை செய்வதில்லை. நாம் எல்லாம் இயேசுவோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். நம்ம தான் ஒரு தடவை அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு சரீரமெல்லாம் வானத்துக்குரிய மேனியாய் மாறி இயேசு மாதிரில வந்து நிற்கிறோம். பூமி இப்போ நமக்கு இல்லை, இங்கே இருக்கிற ஆள்க. சாத்தான் அப்படி நினைச்சு பின்னால திரும்பி பார்த்தா அந்த கூட்டத்திலிருந்து உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னான்னு ஒரு பெரிய சத்தம் கேட்கும். கடற்கரை மணலத்தனை போல ஒரு கூட்டம், உயிருள்ளவர்கள், கரைபடாதவர்கள், கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்தவர்கள் அவரை எதிர்கொண்டு போவார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. சாத்தானுக்கு பெரிய ஷாக்கு. கர்த்தர் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் பிடித்து பாதாளத்தில் 1000 வருஷம் அடைத்து வைப்பாராம். அப்ப இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களா, 1000 வருடம் மிச்சம் இருந்தவங்க, எழுப்புதலில் பிறந்தவங்க, உங்க மூலம் பிறந்தவங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள், அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறவர்களாக இருப்பார்கள். இவங்களை வச்சு கர்த்தர் 1000 வருடம் பூமியை அரசாளுமை செய்ய போகிறார். எருசலேமில் அவருடைய சிங்காசனம் இருக்கும். அப்போ நம்மளாம் என்ன செய்ய போகிறோம்? இயேசு இருக்கிற இடத்துல நம்ம இருக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் பூமியை ஆளுமை செய்கிற பொறுப்பை பிரித்து கொடுக்க போகிறார். எல்லாருக்கும் நாம் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் குடிமக்கள் அல்ல, எழுப்புதலில் பிறந்தவன் தான் குடிமக்கள். நாம் இயேசுவோடு ஆளுமை செய்ய போகிறவர்கள். ஒரு கூட்டம் பேர் ஆசாரியர்களாக இருப்பாங்க, ஒரு கூட்டம் பேர் ராஜாக்களாக இருப்பாங்க. அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்றபடி நீங்கள் ஒருவேளை எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், அல்லது ஒரு தேசத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதியாக இருக்கலாம், சென்னைக்கு நீங்கள் தான் மேயராக கூட வச்சிருக்கலாம். கர்த்தர் ராஜா கர்த்தர் தான். ஆனால் உங்களுக்கு ஆட்சியை கர்த்தர் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கிறார். ஒன்றுமே செய்யாமல் நான் 2 டிராக்ஸ் தானே கொடுக்குறேன், சரி வார்டு கவுன்சிலராவது போடான்னு சொல்லி அனுப்பிடுவார். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இதெல்லாம் நமக்கு தான் செஞ்சு வைத்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்குறீங்களே, பெரிய பெரிய கட்டணம் அப்படி பார்த்துட்டு ஒரு நாளாவது இதுக்குள்ளே போயிடணுமே. ஒரு நாள் இல்லை, 1000 வருஷம் உள்ளே போக போறீங்க. என்ன இதெல்லாம் நமக்கு தான் பூமி. 1000 வருடம். ஏன் கர்த்தர் 1000 வருடம் அந்த மனிதர்களை இந்த பூமியில வைக்கிறார்? இந்த 1000 வருஷத்துல மரணம் இல்லை, ஆனால் பிறப்பு இருக்கும். 1000 வருஷத்துல மனிதர்கள் பல்லுகி பெருக ஆரம்பிச்சிருவாங்க. முதல் முறை கர்த்தர் பூமியை அழித்த போது வெறும் 8 பேரை வைத்து மறுபடியும் பூமியை ரீஃபார்ம் பண்ணினார். ஒரு பெருந்திரள் கூட்டத்தை 1000 வருஷம் இந்த பூமியில வச்சு அவர்களை மனிதர்களை திரளாய் பெருக பண்ணி 1000 வருட முடிவிலே சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்படுவான். அவனை நிரந்தரமாய் கர்த்தர் யுத்தத்திலே அழித்து அவனை தண்டித்து பூமியில் இருக்கிற அத்தனை பெரிய பெருந்திரள் கூட்டத்தையும் அப்படியே பரலோகத்தோடு இணைத்து புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்கி பரலோகமும் பூமியும் ஒன்றாய் இருக்கும்படி அருள் செய்வார். இயேசு நமக்கு நித்திய ராஜாவாய் இருப்பார். நாம் அவரோட கூட ஆளுமை செய்கிறவர்களும் ராஜாக்களும் பிரபுக்களுமாக இருப்போம். இதுதான் பிளானா. இதில் தான் நீங்கள் வருகிறீர்கள். அங்கே எங்கே வருகிறோம்? நாம் இந்த எழுப்புதலை கொண்டு வருவதிலே கர்த்தர் நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மனிதர்கள் இல்லாமல் இந்த எழுப்புதல் சாத்தியம் இல்லை. அதற்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த எழுப்புதல் முறையா கடந்து போகணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், சபை வேண்டும். எழுப்புதல் அந்த ஊர்ல ஒருத்தர் வர்றாரு, இங்கே ஒருத்தர் பாட்டு பாடுற, இப்படி இருந்தா சாத்தான் ஈஸியாய் வஞ்சித்து விடுவான். அந்த எழுப்புதல்ல 3 விஷயங்கள் சபைக்கு முக்கியமா இருக்கிறது. ஒன்று,
எழுப்புதலை பிறப்பிக்கும் சபைகள். உங்க சபையிலிருந்து எழுப்புதல் பிறந்து கொண்டே இருக்கும். தினம் அனுதினமும் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து வந்தார். உங்க பாட்டை கேட்கிறவன், பிரசங்கத்தை கேட்கிறவன், செய்தி கேட்கிறவன், சத்தம் காதல விழுந்தவன்லாம் ஓடி வந்து விழுந்து உங்க சபைக்குள்ளே ரட்சிப்பு திரளா பெருகும். சபைக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எழுப்புதலை பாதுகாத்து கொள்வது. எழுப்புதலை பாதுகாத்து கொள்வது, கள்ள உபதேசம் வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய ஜனங்கள் கூட்டமாக வர்றான்னு சொன்ன உடனே எல்லாரும் ட்ரெண்டை மாற்றிடுவாங்க. கள்ள உபதேசம் பண்ண கூட ஆமாம் எழுப்புதல் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி அவனும் உள்ளே வந்துடுவான். இந்த எழுப்புதலை பாதுகாக்கக்கூடியவர்கள் பத்திரப்படுத்தி அந்த எழுப்புதலை கலப்படமோ ஒரு மாதிரி டைலூட் ஆகிறதோ எதுவும் வராமல் பாதுகாத்து கொள்ளணும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்னதை நீ சோதித்து பார்த்து அறிந்து கொண்டாய். அப்படி கொஞ்சம் சர்ச்சு. மூணாவது ஒரு சர்ச் இருக்கும், இந்த வந்த எழுப்புதலை உலகம் முழுவதும் பரவ செய்கிறவர்கள். உலகம் முழுவதும் பரவ செய். இந்த மூன்று பெரிய கடமைகளை கர்த்தர் இந்த கடைசி கால சபைக்கு வைத்திருக்கிறார். எழுப்புதல் வந்தால் சபைக்குள்ளே தான் வரணும். சபை இல்லாமல் வெளியே வந்தால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. ஆளுக்கு சட்டத்தை கையில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி மாறி போயிடும். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, எழுப்புதல் வரப்போறதுக்கு முன்னால சபைகளை கர்த்தர் ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறார். நீங்க தான் முக்கியமாக வேணும். நாங்கள் எழுப்புதலை பற்றி பிரசங்கிக்கலாம், ஆனால் எழுப்புதலை பிறக்க வைக்கிறதும் அதை பாதுகாப்பதும் அதை பரவ வைக்கிறதுமான மூன்று வேலையை சபையும் சபை தலைவர்களும் தான் செய்ய முடியும். இல்லாவிட்டால் அது நடக்காது. எப்படி நடக்கும்? ரோட்டில் எழுப்புதல் வந்தால் ரோட்டோடு போய்விடும். இனி வருகிற எழுப்புதல் உலகம் தழுவின எழுப்புதலாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில் பூமியிலே மறுபடியும் திரளாய் பிறப்பிக்கப்பட போகிற மனிதர்களில் எல்லா இன மக்களும் இருக்கணும். சீனாக்காரர்கள் இருக்கணும், ஜப்பான்காரன் இருக்கணும், ரஷ்யர்கள் இருக்கணும். இந்த உலகத்தை அப்படியே கர்த்தர் ரீஃபார்ம் பண்ண போகிறார். யார் ஒரு ஆளும் விட்டு போயிடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் உலகம் தழுவின எழுப்புதலை கொண்டு வருகிறார். அப்போ உலகம் தழுவின எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஆனால் அந்த எழுப்புதலை இந்தியாவில் ஆரம்பிக்கிறார், அதுவும் சென்னையில் ஆரம்பிக்கிறார், தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வருகிறார்னா இந்த உலகம் தழுவின எழுப்புதலுக்கும் நாம தான் மூல காரணியாக இருந்து திட்டமிடணும். யாருக்கு தெரியும், உங்கள் சபைகளை கர்த்தர் உலகத்தின் பல தேசங்களை கிளைகள் பரப்ப வைக்கலாம். நம்ம உண்மையிலேயே எழுப்புதல் கனி கொடுக்குறவங்களா இருந்தால் கர்த்தர் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? நம்ம சும்மா அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எதையாவது ஒரு இது போட்டு கொடுக்கறது, காணிக்கை வசூல் பண்ணுறது, அப்படி இப்படின்னு ஏதாவது செய்தால் கர்த்தர் பார்ப்பார். இவன் கையில் கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும்? உண்மையிலே எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்டா உங்கள் ஊழியம், எழுப்புதல் ஊழியம் உலகத்துக்கு தேவை. வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் இல்லை, இது உலகம் தழுவின எழுப்புதல். கர்த்தர் உங்களை பறக்க வைப்பார், உங்களுக்காக உலகத்தை சுருக்கி விடுவார். உங்கள் சபைகளினுடைய எண்ணிக்கையை கர்த்தர் ஆங்காங்கே கொண்டு வந்து பல தேசங்களில் வைப்பார். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நடக்கும், நடக்கணும். நடந்தால்தான் இந்த எழுப்புதல் வரும். எழுப்புதல் என்பது ஒரு குண்டு சட்டிக்குள்ளே கொதிக்கிற குழம்பு மாதிரி இல்லை, பற்றி எரிகிற காட்டுத்தீ போன்றது. அது அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காகவும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற சபை மாதிரி ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்காது. நீங்கள் வெடித்து சிதறுவீர்கள். பல இடங்கள்ல அந்த எழுப்புதல் தீயை கொண்டு போவீங்க. அது கர்த்தருக்கு வேணும். அப்படிப்பட்ட பலம் நிறைந்த சபைகளை கர்த்தர் எழுப்புவதற்கு தான் நம்மை அழைத்து பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய திட்டம், இதுதான் அவருடைய நோக்கம், இந்த எழுப்புதல் திட்டம். ஆனா இப்போ எனக்கு தெரியுது, அந்த எழுப்புதல் திட்டம் கனிய போகிற நேரம் வந்து விட்டது. முதல்ல பூ பூத்து காய் காய்த்து கிளைகளிலே இலை விட்டு இலைகளிலே பூ பூத்து பூக்கள் காயாகி இப்ப காய் கனியாக போகிற நேரம். இப்பதான் கர்த்தர் உங்களை எல்லாரையும் பயில் காட்டி அழைக்கிறார். சபையே, சபை தலைவர்களை கேளுங்கள், கர்த்தர் பேசுகிறேன். ஒரு எழுப்புதல் வேணும். தேசங்கள் எனக்கு வேணும், மனிதர்கள் எனக்கு வேணும். எழுப்புதல் தீயை கொண்டு வர அபிஷேகமும் தரிசனமும் வல்லமையும் வரங்களும் என்னிடத்தில் இருக்கிறது. நீ அதை மிஸ்யூஸ் பண்ணாம சரியா என் திட்டத்துக்கு பயன்படுத்தினால் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தை கொண்டு வருவேன். நீங்க பெரிய ஆளா வந்து தரிசனத்தை நிறைவேற்றி காரியங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லாட்ட கூட பரவாயில்லை. இந்த 7 வருஷத்துல மாத்திரம் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதுக்காகவாவது இந்த எழுப்புதல் திட்டத்துல தீவிரமாய் ஓட ஆரம்பிக்க வேண்டும். நம்ம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 7 வருஷத்துல அவ்வளவுதான். சாத்தானுக்கும் பதில் சொல்ல முடியாது, கர்த்தருக்கும் பதில் சொல்ல முடியாது. அப்போ ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் இன்றைக்கு சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். எனக்காக நீ இதை செய்யணும், நான் ராஜாவாய் வரணும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. முதல் முறை கர்த்தர் வந்தபோது அவருக்கு சிலுவையை கொடுத்தார். 2வது முறை இயேசு வருகிறார், சிங்காசனத்தை கொடுக்க வேண்டும் நம்ம அவருக்கு. அதுக்கு தான் சபை. அப்படி இல்லாட்ட நம்ம சர்ச் வச்சு என்னங்க பிரயோஜனம்? இயேசுக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாவதால் எதற்கு ஆராதனை, எதற்கு ஊழியம், எதற்கு பட்டம், எதற்கு படிப்பு, எதற்கு இந்த பைபிள்? எல்லாம் இயேசுக்கு பயன்படத்தான். அவருக்கென்று, அவர் மூலமாய், அவருக்காக உண்டாக்கப்பட்டவர் நாம். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்.